லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரு அழகான கிராமத்தில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தில் பல தவளைகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு சிறிய பச்சை தவளை இருந்தது. அதன் பெயர் பச்சு. பச்சு மிகவும் ஆர்வமுள்ள தவளை. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளவும், புதிய இடங்களை பார்க்கவும் அதற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை பச்சு குளத்தின் கரையில் அமர்ந்து சூரிய உதயத்தை ரசித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு வண்ணத்துப் பூச்சி பறந்து வந்தது. "வணக்கம் பச்சு, இன்று ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்?" என்று கேட்டது வண்ணத்துப் பூச்சி. "நான் இந்த குளத்திற்கு வெளியே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்" என்றது பச்சு. "அப்படியானால் ஒரு சிறிய பயணம் சென்று வா" என்று சிரித்தபடி கூறியது வண்ணத்துப் பூச்சி. அந்த யோசனை பச்சுவுக்கு மிகவும் பிடித்தது. உடனே அது தனது நண்பர்களிடம் விடை பெற்று பயணத்தைத் தொடங்கியது. சிறிது தூரம் தாவிச் சென்றபோது ஒரு சிறிய எறும்புக் கூட்டத்தை பார்த்தது. எறும்புகள் தங்கள் உணவை எடுத்துச் சென்று கொண்டிருந்தன. "நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள்?" என்று பச்சு கேட்டது. ஒரு எறும்பு பதிலளித்தது. "எதிர்காலத்திற்காக உணவை சேமிக்கிறோம். உழைப்பு எப்போதும் பலன் தரும்." இதைக் கேட்ட பச்சு, "நானும் உங்களைப் போல உழைப்பின் மதிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும்" என்று நினைத்தது. பயணத்தைத் தொடர்ந்த பச்சு ஒரு தோட்டத்தை அடைந்தது. அங்கே பல வண்ண மலர்கள் பூத்திருந்தன. மலர்களின் நடுவே ஒரு தேனீ சேகரித்துக் கொண்டிருந்தது. "நீ தினமும் இதையே செய்கிறாயா?" என்று பச்சு கேட்டது. "ஆம்" என்றது தேனீ. "சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிகளை உருவாக்குகின்றன." பச்சு மகிழ்ச்சியுடன் தலையசைத்தது. அந்த நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. மழை பெய்யப் போகிறது என்பதை பச்சு உணர்ந்தது. அருகில் ஒரு சிறிய முயல் மழையில் சிக்கிக்கொண்டு பயந்து கொண்டிருந்தது. "எனக்கு உதவுங்கள்" என்று முயல் அழைத்தது. பச்சு உடனே ஓடி வந்தது. அருகிலிருந்த பெரிய மரத்தின் கீழ் பாதுகாப்பான இடம் இருப்பதை அது அறிந்திருந்தது. "என்னை பின்தொடர்" என்று கூறி முயலை வழிநடத்தியது. இருவரும் மரத்தின் கீழ் பாதுகாப்பாக நின்றனர். சில நிமிடங்களில் மழை பெய்தது. ஆனால் அவர்கள் நனையாமல் இருந்தனர். "நன்றி பச்சு, நீ மிகவும் தைரியமானவன்" என்று முயல் மகிழ்ச்சியுடன் கூறியது. மழை நின்ற பிறகு வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. பச்சுவும் முயலும் அதை பார்த்து மகிழ்ந்தனர். சூரியன் மறையத் தொடங்கியபோது பச்சு தனது குளத்திற்குத் திரும்பியது. நண்பர்கள் அனைவரும் அதை ஆவலுடன் வரவேற்றனர். "உன் பயணம் எப்படியிருந்தது?" என்று அவர்கள் கேட்டனர். பச்சு சிரித்தபடி, "இன்று நான் பல முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எறும்புகளிடமிருந்து உழைப்பை, தேனீயிடமிருந்து முயற்சியின் மதிப்பை, மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மகிழ்ச்சியையும் கற்றுக்கொண்டேன்" என்றது. அனைத்து தவளைகளும் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த நாளிலிருந்து பச்சு தைரியமாகவும் உதவும் மனப்பான்மையுடனும் வாழத் தொடங்கியது. அதன் கதையைக் கேட்டு மற்ற தவளைகளும் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டனர். கதையின் நீதி: உழைப்பு, முயற்சி மற்றும் பிறருக்கு உதவும் மனம் ஆகியவை வாழ்க்கையை அழகாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றும்.